சொல்லுங்க. அது நோய்வாய்ப்பட்ட ஆண்கள் பெண்கள் பார்க்கலாமா? அவங்களோட கேள்வி நான் சொல்றேன். சரி, பின்தொடர்ந்து போறதா சும்மா பார்க்க போறது. அடுத்த கேள்வி, ஜனாசா வீடுகளுக்கு நாங்கள் கலந்து கொள்ளலாமாண்டு தாராளமாக கலந்துக்கோங்க. ஆண்களுடைய ஜனாசா பெண்கள் பார்க்கலாம், பெண்களுடைய ஜனாசா ஆண்கள் பார்க்கலாம். இதுக்கு மார்க்கத்தில் தடை இருக்கிற மாதிரி சிலவங்க சொல்றாங்க. எந்த தடையுமே இல்லை. பெண்ணுடைய ஜனாசாவை ஆண் பார்க்கறதுல என்ன இருக்குது? உயிரோட வாழ்ற நேரத்தில் இப்போ பெண்களை நான் பார்க்குறேன், இதில் என்ன மார்க்கத்தில் தப்பிக்குது? தனிமையில் இருக்கக்கூடாதுன்னு தான் தடை. மார்க்க சட்டம், அந்த ஹிமாருடைய ஜில்பாபுடைய சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கலாமா இல்லையா? தேவையான கட் அண்ட் ரைட்டாக பேசலாமா இல்லையா? தேவையை பேசலாமா இல்லையா? பேசலாம். அப்போ இது மௌத்தா போனவங்களுக்கு இன்னும் லேசா போகுமே. மௌத்தா போனவங்களை பார்த்து நாங்கள் ரசிக்கவா போகிறோம்? ஒரு பொம்பளை மௌத்தா போயிட்டுக்குது, இது போன்ற ஒரு அழகான பெண்ணை என் வாழ்நாளில் பார்த்ததில்லை என்று ஜனாசா பயந்து இருப்பான். சிலவங்க கிட்டையும் போக மாட்டான். சிலவங்க ஜனாசாக்களை தொடுறதுக்கு பயம். பேய் பிசாசு நம்பிக்கை இஸ்லாத்தில் இல்லை. ஜனாசா கிட்ட தொடுறதுக்கு பயப்படுவான். அது தொட்டா கூட தப்பு இல்லைங்க, மரணிச்சுட்டாங்க, உலகத்தில் உள்ள சட்டம் முடிஞ்சிருச்சு. ஒரு சாரார் அவங்களோட உடம்பை தொட்டு தானே கழுவணும். பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு இன்னொரு பெண்ணை உறுப்பை பார்க்க முடியுமா? முடியாது. அங்கே பார்க்க வேண்டி வருமே. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. அது எந்த விதத்திலையும் தடை வரலை, தாராளமாக பார்க்கலாம். பெண்ணுடைய ஜனாசாவை ஆண் பார்க்கலாம், ஆணுடைய ஜனாசாவை பெண் பார்க்கலாம். ஒரு மையத்து வீட்டுக்கு போனோம்டா போயிட்டு வரணும். அங்கே போயிட்டு இல்லாத ஃபித்னா உண்டாக்கூடாது. சாம்பிராணி வைக்கலையா அப்படின்டுவா. எவ்வளவு மையத்து வீடு போலே ஆகிக்குது, இது ஒரு யாசின் ஜூஸை காணாண்டுவான். இந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் போகக்கூடாது. அந்த மாதிரி சபைகள் நடக்கும்டா புறக்கணிச்சிட்டு வரணும். இது மார்க்கத்துக்கு மாற்றம் நடக்குது. இல்லாத சாம்பிராணியை போடலாம் வாசத்துக்காக, பக்திக்காக போட்டா, தபர்ருவான்னு போட்டா, இது இதில் நன்மை கிடைக்கும் என்று போட்டா, புனிதம் என்று போடக்கூடாது. அப்போ வாசனை திரும்பி நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னா, நிறைய வீடுகளுக்கு நீங்கள் ஜனாசா வீட்டில் அந்த ஏர் ஃப்ரெஷ்னரை வைக்க சொல்றது. ஏன்னா அது வாசம், உனக்கு வாசம் தானே தேவை. ஏன்னா பழைய சாம்பிராணி என்ன முடிச்சு கொண்டு பழைய காலத்தில் டெக்னாலஜியெல்லாம் மாறி இப்போ ஏர் ஃப்ரெஷ்னர் அதை வச்சு விட்டா நல்லா கமகமெண்டு வாசம் அடிக்கும். கொஞ்சம் வாசம் கூட வேணும்னா 2-3 வைங்க ஒரே அடிக்கி. இந்த மாதிரி கலாச்சாரங்களை மாத்துறதுக்காக போகக்கூடாது. அடுத்தது அங்கே போயிட்டு சிலவங்க ஒரு மையத்தூட வந்தால் போதும், அல்லாண்டு 40 நாளைக்கு சாப்பாடு கிடைக்கும் இப்படி நினைச்சு கொள்றது. இந்த மாதிரி எண்ணத்தில் போயிட்டு அங்கே குந்தி கோப்பியை குடிக்க, அவங்க தார பிஸ்கட்டை சாப்பிட, கல்கண்டை சாப்பிட, ஈச்சப்பழத்தை சாப்பிட, அந்த கத்தத்தை சாப்பிடுற இந்த மாதிரி எண்ணத்தில் போறது ஹராம். போனோமா ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு, துவாக்களை செஞ்சு, பிரார்த்தனைகளை செஞ்சு, அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்யக்கூடிய பணிகளில் கஃபன் இட்டுறதுல கழுகுறதுல பங்கு பெறணும், பங்கு பெற்று, வீட்டாக்கள் சோகத்தில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க, வீட்டில் சமைச்சு கொடுத்து, அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து, இந்த மாதிரி ஒத்தாசைகளை பண்ணிட்டு என்ன செய்யணும், அங்கே லொஜ்ஜாவாம வந்துடணும். இந்த மாதிரி காரியங்களுக்காக உதவி செய்யலாம். கலந்து கொள்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை என்பதையும் கூறிக்கொண்டு